உன்னை என்ன பண்ண போற? ரிப்ளை பண்ண போறேன். நீ இப்ப இருக்கிற போஸ்ட்ல ரிப்ளை பண்ண மாட்டேன். ரிப்ளை பண்ற பேர்ல கீபோர்டு உடைச்சிருவேன். சோ விட்ரி. அதுக்கு நான் அவளை எப்படி சும்மா விட சொல்றியா? அப்படியே விட சொல்ல, ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன். புரியல மச்சான். நமக்கு ஷூட் இருக்கு. ஷூட் ஃபர்ஸ்ட், ஃபைட் நெக்ஸ்ட். ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். சரி, உன்னை வந்து பாத்துக்கிறேன்டி. தப்பிச்சு வாடா போலாம். மச்சான் அந்த ஸ்கிரிப்ட் அதை நாளைக்கு பாத்துக்கலாம். சரி ஓகே. அவன் ரிப்ளை பண்ணானா இல்லையா? அவன் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணட்டும், இருக்கு அவனுக்கு. இந்த யூடியூப் சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க ஐடி டேக்லாம் போடுவாங்கல்ல, அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமால, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. இப்பவே அவன் ஐடிக்குள்ள போய் செக் பண்றேன் பாரு, இருக்கு அவனுக்கு. சூப்பர் சூப்பர், சீக்கிரம் போ. ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ மூளை வந்துச்சு? என்ன கலாய்கறலாம் இருக்கட்டும், முதல்ல சொன்ன வேலையை சீக்கிரம் பண்றதுக்கு பாரு. சரி சரி, அவன் ஐடியை போய் பார்த்து கிளிச்சிட்டு வரேன். பாய். இன்ஸ்டா அக்கௌண்ட் என்னதான் போட்டிருக்கான்னு பாப்போம். போஸ்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கேயும் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசி வச்சிருப்பானே. நக்கு பெட்ட பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி. நம்ம என்னதான் பல கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நம்மளோட வாய்ஸை வச்சே நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும். அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றதை என்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சுனாலே போதும். வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். எத்தனை வாட்டி சாப்பிட்டே வச்சேன்னு கால் பண்ணிட்டே இருப்ப. எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? எனக்கு வேலை இருக்கு, போனை வை. இவ யாரு? எங்க இருந்து வந்தா? எதுக்கு என் வீடியோக்கு சம்மந்தம் இல்லாம திட்டுறா? இவளை இப்படியே விட்டா திட்டிட்டே போவா. சும்மா விடக்கூடாது. மச்சான் மச்சான், என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதையே பார்த்துட்டு இருக்க போறோம்? ஏன் இல்ல, பசிக்குது. நம்ம வேணா சாப்பிட்டு வந்து பார்க்கலாமா? ஹலோ, சொல்லுடி. அவன் ஐடி கண்டுபிடிச்சிட்டியா? என்ன பண்ண? அவனை என்ன பண்ண? ஏச்சி சும்மா இரு. இப்ப பாரு தொண தொண பேசிட்டு இருக்க. தொண்ணு பேசுறேனா? ஆமா, போனை வை. பாய். ஹலோ ஹலோ. நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு ஓவரா பேசிட்டோமோ. பேசாம டெக்ஸ்ட்ல போய் சாரி சொல்லிடலாமா? ஐயோ, சாரி சொன்னா தெரிஞ்சிருமே நம்ம தானே. என்ன பண்ணலாம்? உன் விழிகளிலே என் போதை, உன் வியர்வை துளியில் தொலைத்தேன் என் பாதை, என் வாசலெங்கும் உன் சுவாச. Wow, that's pretty amazing. Thank you. Before I give you this, could you please tell me about yourself? Why is it? Does it matter? I mean, I just want to know which kind of country produces such an amalgamation of a woman. What? I mean, you're beautiful, you're kind, and you're also beautiful. எங்கேருந்து இதெல்லாம் பேசுகிறான்? You have inner beauty and outer beauty too, and that kind of thing is rare. So I just wanted to know more about you. Thank you so much. This is the nicest thing I've ever heard about me. And my name is Stephanie. I'm from Portugal. சொன்னல்ல நல்லா இருக்குல்ல? சொன்னல்ல யூரோப்பியன். What happened? Nothing. Stealing glass. So, can I get it? Yes, of course. Like, one last question. Okay. What do you do in your free time? In your free. கொடுக்குற 500 ரூபாய்க்கு அந்த பொண்ணுகிட்ட 5000 கேள்வி கேட்குறான். I'm
supposed to answer only one question, no? அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால ஏதோ தப்பு. I know that, but if you answer this, it will be better for both of us. What? I mean, better for better. me. Better for me. Actually, I'm free now. And I do nothing in my free time. Why are you asking that? I just wanted to ask if you're up for a coffee date or something. What? Are you crazy? I mean, you're handsome, but Achu. நான் கூட ஐயோ சினுங்குறானே. what happened? I don't know what to say. Have you ever felt worst cold while in Chennai? No, Chennai is always hot. Too hot, no? You won't believe me. When I saw you, my whole body froze. ஓகே. My whole body fucking froze. I'm not able to move. So please, to put something hot inside this cold body. Please come out for a cup of coffee with me. Why should I? Let me be upfront. Stephanie, right? Yeah, Let me be upfront. I like you for the person you are. And above also all that, No. Don't repeat that. Okay. Hey, what's wrong? ஊரு பொண்ணு கற்பனை பண்ண எனக்கு ஐடியா இருக்கு. மறந்ததியா? என்னடா தமிழ்ல பேசுறா? Do you know? Tamil தெரியுமா? ஐயோ. Actually, 1.5 years நான் சென்னையில தான் இருக்கேன். தமிழ் கத்துக்கலனா எப்படி? Bye bye. ஹாய். நன்றி வணக்கம். இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுனதே ரொம்ப பெரிய விஷயம்டா. மச்சான் திரும்பி பார்த்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வேணாம். டேய் இதெல்லாம் ரொம்ப பழசுடா. அதுவும் இந்த பொண்ணுகிட்ட போய் ட்ரை பண்ணி தமிழ் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பழசு. யூரோப்பியன் பொண்ணுங்களுக்கு புதுசு மச்சான். போயிட்டோடோ. ये रत्ती अगली होत्री. யாரு? ஹலோ, என்ன யாரு? I am Gogul from முகப்பேர். ஆக்சுவலி கார்பரேஷன்லேருந்து வரேன் மேம். வீடு ஃபுல்லாக மருந்தடிச்சாச்சு. உங்கள் டோர் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிப்பேன் மேம். பிரியா, நைஸ். பிரியா கோகுல். சொல்லு மச்சே. மச்சான், இன்னைக்கு ஆளை நேர்ல பார்த்தனே. யாரு? அந்த வேலைக்கார ஆண்டி தானே? டேய், நான் மட்டும் உன்னை நேர்ல பார்த்தேன்னு வெயி, அடிச்சே சாவடிச்சிருவேன். மூட்டை சொல்றதை கேள்றா. சரி சொல்லு. பிரியாவை நேர்ல பார்த்து மச்சான். இத்தனை நாளா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, அது அவளோட ஆபீஸ் நம்பராமாண்டா. டேய் சூப்பர் மச்சான். ஆபீஸ் நம்பர்ல டெக்ஸ்ட போட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. வேற லெவல்டா நீ. டிடி மச்சான், பிரியா தாண்டா செகண்ட் லைன்ல வரா. அப்ப நான் இப்ப செகண்ட் லைன் ஆயிடுவேன். ஹலோ, யாருங்க? கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். மருந்தெல்லாம் அடிச்சாச்சு. நீங்க வெளியே வந்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். என்னது? ஹலோ கோகுல். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். எப்போ? நான் உன்னை 3 மாசம் முன்னாடியே பார்த்துட்டேன். நம்ம லைஃப்ல நிறைய நாள் வரும். ரொம்ப யதார்த்தமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் முடியும் போது ஸ்பெஷலாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த நாள்.
அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ்க்கு நீ இன்டர்வியூக்கு வந்திருந்த. அப்பயும் நான் உன்னை பார்த்தேன். ஹோல்டான கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூமை எடுத்து வைக்க சொன்னேன். 1 செகண்ட். தேங்க்யூ. அப்போ நான் யதார்த்தமாக தான் பார்த்தேன். ஆனா நீயும் என்னை பார்த்த. என்னை அறியாமலேயே நான் சிரிச்சேன். நீயும் என்னை பார்த்து சிரிச்ச. எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு நான் நம்பினேன். ஆக்சுவலாக அதுக்கு பேர் தான் ப்ராக்னஸ்டிகேஷன். அப்படின்னா நீ எனக்கானவன்னு நான் முன்னாடியே ஃபீல் பண்ணிட்டேன். இவன் வேற பூஜையில டைனோசர் பூண்ட மாதிரி. யாரு? ரவியா? என்னடா உன்னோட வேலைக்கார ஆண்டிய பார்த்துட்ட போல. பார்த்துட்டான். என்னண்ணா ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டீங்களா? ஐயோ நீயாமா? நான் தான். வளரிட்டானா?